ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினோதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது பசலைக்கீரை. மாடியில் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இதில் பிங்க் கலர் பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்குது. நம்ம இதை கிள்ள அடுத்த வாரத்துக்குள்ளே நல்லா வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயும் வளருது. இது பெரண்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம மாடியிலே பெரண்டை, இந்த பசலைக்கீரையெல்லாம் வளர்க்கலாம். இப்போது இந்த கீரை விதையை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் மண் கலவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம இந்த கீரை விதையை இதில் நல்லா தூவி விட்டால் ஒரு 15 நாளைக்குள்ளே, இல்லைன்னா ஒரு 20 நாள், மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்க்குள்ளே நமக்கு சூப்பராக கீரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரை விதை இந்த மாதிரி தூவி விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா இப்படி கலரி விட்டுடணும். அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மண் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரோ பேக்லேயும் கீரை விதை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வீட்டிலே ஆர்கானிக்காக கீரை வளர்க்கணுன்னா இந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குதோ, க்ரோ பேக் கிடைச்சாலும் சரி, இல்லைன்னா வாட்டர் கேன், அதை கட் பண்ணி கூட நம்ம மண் போட்டு கீரை வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெங்காயத்தாள் வேணும்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு ஆனியனை நம்ம நட்டு வச்சாவே இந்த மாதிரி வெங்காயத்தாள் கிடைக்கும். நாங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் பண்ணும்போது இந்த வெங்காயத்தாளை அதில் போட்டுப்போம். அதை பறிச்சிட்டோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நம்ம வெளியில் வாங்கினா ஃப்ரெண்ட்ஸ் 15 ரூபா இல்லை 20 ரூபா, இன்னும் 2 இருக்கும் எக்ஸ்ட்ரா. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டா நமக்கு வேணும் போது நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். இது பெரண்டை துவையல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இது கொடி வகை. நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி க்ரோ பேக்கில் பெரண்டை வச்சு வளர்த்து அதை கட் பண்ணி நல்லா கட்டி ஒரு 5 ருபீஸ் 10 ருபீஸ்க்கு சேல் பண்ணலாம். வெங்காயத்தாலையும் ஈஸியாக வளர்த்து அதையும் நம்ம ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பசலைக்கீரை, இந்த பசலைக்கீரையும் நம்ம வீட்டிலே வளர்த்து அதை நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பக்கத்தில் கொடுத்தும் சேல் பண்ணலாம். இது பாருங்கள், நம்ம மண்ணில் வச்சாலும் தரையில் சூப்பராக வளரும். இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி மாடி தோட்ட பிஸ்னஸும் பண்ணலாம். இது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான புதினாவை கூட இந்த மாதிரி தொட்டியில், சின்ன சின்ன தொட்டியில் கூட வச்சா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலேருந்து வாங்கிட்டு வரும் பாருங்கள், அந்த காம்பை இந்த மாதிரி நட்டு வச்சா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கிடைக்கும். நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் வீட்டில் வளர்த்த அந்த புதினாவோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையானதை நம்ம வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கோவக்காய் வகை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படி மேலே வரைக்கும் போயிருக்கு. நிறைய காய்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இது மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது தரையில் வச்சுருக்கு பசலைக்கீரை. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பசலைக்கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கீரை கடைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியலும் பண்ணி சாப்பிட்லாம். அங்கங்கே பெரண்டை, முடக்கத்தான் கீரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், க்ரோ பேக்லேயே வளர்ந்துருக்கு. கொஞ்சம் பூச்சி அரிச்சிருக்கு.
இது ஃபுல்லாக பிரண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டையை வந்து வளர வளர நாங்கள் பறிச்சிடுவோம். நம்ம இதை வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பவளமல்லி ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேய சுவாமிக்கு இதை நம்ம கோத்து போட்டால் ரொம்ப ரொம்ப ஆஞ்சநேய சுவாமிக்கு பிடிக்கும். இது வந்து காலையில் கீழே கொட்டிடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது தூதுவளைக்கீரை. இந்த தூதுவளைக்கீரையில் இந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை ஃபுல்லாக முள் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த குளிர்காலத்துக்கு இந்த கீரை நம்ம சாப்பிட்டா கோல்டு வராது ஃப்ரெண்ட்ஸ்.